இந்த சாப்டரோட ஸ்டார்ட்ல ஷின்னையோங்கின் அம்மா அந்த ப்ளூ டிராகன் கில்டின் கில்டு மாஸ்டரிடம் என்னோட கில்டில் நான் மட்டும்தான் ஏ ரேங்க் ஹண்டர், அதனால் இதில் எங்களுடைய மிட்நைட் சன் கில்டை சேர்ப்பது ரொம்ப டூ மச், எனக்கு பேட்டிலில் ஏதாவது நடந்தா என்னோட கில்டு அப்படியே சிதறிடும் என சொல்ல, அதுக்கு அவன் இந்த உலகத்தில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, அதோட உங்களுடைய ஐ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில்லை பார்க்க ஆர்வமாக இருக்கிறேன் என சொல்றான். அப்படியே அடுத்த சீன்ல அந்த கோச்சியனும் அவனோட அசிஸ்டன்ட் பொண்ணும் போறத காட்டுறாங்க. அந்த பொண்ணு கோச்சியனிடம் கில்டு மாஸ்டர் மிட்நைட் சன் இதில் சேர்க்க வேண்டிய அவசியமில்லையே, ஏனென்றால் அந்த ஷின்சூமியின் ஸ்கில் சண்டை போடுவதற்கு சரிவராதே என சொல்றாள். இப்ப நமக்கு ஐ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில் பற்றி சொல்றாங்க. இந்த ஸ்கில் தெரியாத டஞ்சன்ஸ் மற்றும் மான்ஸ்டர் பற்றிய தகவல்களை தீர்மானிப்பதற்கு இந்த ஸ்கில் பயன்படும். இதை வைத்து மான்ஸ்டருடன் சண்டை போடுவது கஷ்டம். பிறகு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நம்ம ஆப்போனன்ட்டும் அவேக்கனர்ஸ்களையும் டீமன் வர்ஷிப்பர்ஸையும் சேர்ப்பதாக கேள்விப்பட்டேன் என சொல்ல, அவன் அதனால்தானே நம்ம எஸ் ரேங்க் ஹண்டரான சியோன்யாங்கை சேர்த்தோம். அந்த சியோன்யாங் தோற்றாலும் இன்னொரு எஸ் ரேங்க் ஹண்டரும் 9 ஏ ரேங்க் ஹண்டர்களும் இருக்காங்க. இது நமக்கு போதுமானதாக இருக்கும். அதோட அவர்கள் முட்டாள்கள் இல்லை, அவர்கள் பலவீனமான கிளாஸை சும்மா விடமாட்டார்கள். அந்த ஷின் சூமியின் மகள் என்னோட பையனுடன் பேசி பழகியதை பார்த்து கொண்டிருந்ததற்காக அவள் பிரைஸ் பே பண்ணியே ஆகணும் என சொல்ல, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஷாக் ஆகி, கில்டு மாஸ்டர் நீங்க அதை செய்ய போகிறீர்கள் என்று மட்டும் சொல்லாதீர்கள் என சொல்ல, அவன் நீ கவலைப்படாதே, நமக்கு ஒரு இழப்பும் வராது, நான் ஏற்கனவே சியான் யாங்கை சொல்லிடுவேன், ஏதேனும் எமர்ஜென்சி ஏற்பட்டால் அவனை அங்கிருந்து ஓடச் சொல்லிடுவேன். அதோட இப்ப போற டீம் தோற்றாலும் நமக்கு உதவ மறுத்த ஒலிம்பஸ் கில்டும் சோல் கில்டும் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், அவர்களுக்கு வேற வழியே இல்லை. இந்த பேட்டிலில் தோற்றாலும் சரி வின் பண்ணாலும் சரி நமக்கு ஒரு இழப்பும் வராது என சொல்றான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு மான்ஸ்டர் இருக்கு முன்னால் நிற்கிறதாக காட்டுறாங்க. பிறகு ஹீரோ அந்த மான்ஸ்டரை ஒரே ஸ்வாட் அட்டாக்கில் கொன்னுட்டான். பிறகு ஹீரோவிற்கு சிஸ்டமில் இருந்து நீங்க இந்த டஞ்சன் கிளியர் பண்ணிட்டீங்க, அதோட லெவல் 30 போயிட்டீங்க, அதனால் உங்களுக்கு ரிவார்டு வழங்கப்படுகிறது என உள்ளது. ஹீரோ அதிலிருந்து சம்மன் நைட் என்ற ரிவார்டை செலக்ட் பண்ணிட்டு நினைக்கிறான். இது என்னோட 4வது நைட், இவனோட என்னோட பார்ட்டி கம்ப்ளீட் ஆகிடும். பிறகு சம்மனான நைட் மெட்டீரியல் வேர்ல்டின் காற்றை சுவாசித்து எவ்வளவு நாள் ஆகுது என்று சொல்றான். இந்த நைட்டின் பெயர் அபிஸ் நைட் காவுல்ஃப். அவன் ஹீரோவிடம் நீங்க தான் என்னோட கான்ட்ராக்டரா என கேட்க, ஹீரோ நினைக்கிறான் இவன் ஏற்கனவே சம்மன் பண்ணவர்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான், அதோட இவன் ஹியூமனை போலவே இருக்கிறானே என நினைக்க, அவன் ஹீரோவிற்கு மரியாதை செலுத்தி ஹீரோவிடம் எனக்கு உங்களுடைய அப்பியரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, கான்ட்ராக்டர் நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன் என சொல்ல, ஹீரோ உடனடியாகவா என கேட்க, அந்த காவுல்ஃப் ஹீரோவிடம் நீ என்னுடைய திறமைகளை சந்தேகப்படுகிறாயா என கேட்க, ஹீரோ அப்படி இல்லை, உனக்கு ஏதாவது வேண்டுமா என்றுதான் யோசிக்கிறேன் என சொல்ல, அவன் நான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்ததே கான்ட்ராக்டில் உள்ள ஒரு கண்டிஷன் தான், அதோட அந்த அபிஸ் மிகவும் சலிப்பாக இருக்கும் என சொல்லிட்டு, பிறகு அவன் ஹீரோவிடம் கமாண்டர் எனக்கு பசிக்கிறது என சொல்லிட்டு ஹீரோவிடம் அக்காலோன் ஐ காட்டி இவனுடன் எப்படி கான்ட்ராக்ட் போட்டீர்கள், இவனை பார்க்க இரும்பு துண்டுகளைப் போல தெரிகிறதே என சொல்ல, அக்காலோன் சார் கவுல்ஃபை அலை ரெக்கக்னிஷன் கோட் காம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு என சொல்ல, ஹீரோ நினைக்கிறான் இப்ப வந்த நைட்டும் ஸ்ட்ராங்காகத்தான் தெரிகிறான், ஆனால் நாங்கள் அனைவரும் நைட் கிளாஸை சேர்ந்தவர்கள், அதனால் ஒரு மேஜோ அல்லது ஒரு ஹீலரோ வந்திருக்கலாம். அப்படியே அடுத்த சீன்ல மிட்நைட் சன் கில்ட் அகாடமி பிரான்ச்சை காட்டுறாங்க. அங்க ஷின் ஆய் யாங் ஹீரோவிடம் நீங்க இப்ப லெவல் 30 என்றால் டி ரேங்க் டஞ்சனிற்கு போக வேண்டும் இல்லையா என கேட்க, ஹீரோ ஆமா, அதனால்தான் பேப்பர் ஒர்க்கிற்கு உன்னையே நம்பியிருக்கிறேன் என சொல்ல, அவள் ஒரு டி ரேங்கில் தனியாக பயிற்சி செய்வது சாத்தியமற்றது, அதனால் நான் ஒரு ஃபேக் பார்ட்டியிற்கான டாக்குமெண்ட் ஒன்றை ரெடி பண்றேன். இப்ப நமக்கு ஃபேக் பார்ட்டியை பற்றி சொல்றாங்க. ஒரு பார்ட்டி இருப்பதாகச் சொல்லி டஞ்சனிற்குள் போவதற்கான அப்ளிகேஷனை கொடுப்பது ஆகும். இதை சிம்பிளாகச் சொன்னால் ஒரு லைசன்ஸை கடன் வாங்குவது போன்ற ஒரு செயல். பிறகு ஹீரோ அவளிடம் ஃபீஸ் எவ்வளவு என கேட்க, அவள் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் லெண்டரும் டஞ்சனிலிருந்து வரும் இன்கமிலிருந்து 5% எடுப்பார்கள், எனவே அது உங்களுக்கு மொத்தமாக 10% ஆகிறது என சொல்ல, ஹீரோ இது அவ்வளவு மோசமாக இல்லை, இது எனக்கு ஓகேதான் என சொல்ல, அவள் எனக்கு புரிஞ்சிருச்சு என சொல்லிட்டு ஹீரோவிடம் என்னால் அடுத்த ஸ்பாரிங் செஷனில் கலந்து கொள்ள முடியாது என சொல்ல, ஹீரோ என்னாச்சு என கேட்க, அவள் மொபிலைசேஷன் ஆர்டர் வந்திருக்கு, எஸ் ரேங்க் டீமன் வர்ஷிப்பர்ஸை சப்ஜிகேஷனில் எங்களையும் சேர சொல்லியிருக்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியுள்ளது என சொல்ல, ஹீரோ எஸ் ரேங்க் டீமன் வர்ஷிப்பர்ஸா, இட்டர்னல் ரேஜ் என்ற கான்ஸ்டலேஷனால் அனுப்பப்பட்ட ஆளாக இருப்பானா என கேட்க, அவள் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்,
நான் அந்த கோ சாங்கை கொன்றவனை பற்றி சொல்கிறேன் என சொன்னதும் ஹீரோ அவன் ஏ ரேங்க் தானே என கேட்க அவன் கோ சாங்கை கொன்ற பிறகு எஸ் ரேங்கிற்கு போயிருக்கலாம் என சொல்ல ஹீரோ நினைக்கிறான் அது எதிர்பாராத ஒன்று. கோ சாங்கை கொன்றவன் எஸ் ரேங்க் டீமன் வர்ஷிப்பராக மாறிவிட்டான் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. பிறகு ஷின் ஆய் யாங் அதனால்தான் மற்ற கில்டுகளிலிருந்து 5A ரேங்க் ஹண்டர்ஸ்களை சேர்த்துள்ளார்கள், அதில் என்னுடைய அம்மா உள்ளார் என சொல்ல ஹீரோ நான் டஞ்சனிற்கு லெவலப் செய்கிறேன் என சொல்லி வெளியில் போக கதவில் கையை வைக்க ஷின் ஆய் யாங் வெயிட் என சொன்னதும் ஹீரோ அவள் உதவி கேட்கப் போகிறாள் என நினைக்கிறேன், ஆனால் டீமன் வர்ஷிப்பர்ஸை சப்ஜிகேட் பண்ணுவது ரொம்ப ஆபத்தானது என நினைக்க அவள் ஒன்றுமில்லை டேக் கேர் என சொன்னதும் ஹீரோ சரி என சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ தூங்க முடியாம புரண்டு இருக்கிறான். பிறகு எழுந்து நான் ஏன் சண்டை போடுவதை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறேன், சப்ஜிகேஷனை முடிக்க 10A ரேங்க் மற்றும் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்கள் போதுமானவர்களாக இருப்பார்கள்தானே சொல்லிட்டு பிறகு எனக்கு எஸ் ரேங்க் ஸ்டேட்டஸ் இருந்தாலும் எனக்கு காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதோட அப்போனன்ட்ஸ் பற்றிய தகவல்களும் தெரியாது, சரி எல்லாம் எப்படியாவது சரியாகிவிடும் என நம்புகிறேன் என சொல்லிட்டு நான் செய்த காரியத்தால் ஷின் ஆய் யாங்கிற்கும் அவளது அம்மாவிற்கும் ஏதாவது ஆனால் என்ன செய்வது? பிறகு அவனுடைய போனை எடுத்து ஷின் ஆய் யாங்கிற்கு சப்ஜிகேஷன் டேட் என்ன என்று மெசேஜ் போட அவள் இன்னும் 4 நாட்களில் நடக்கப் போகிறது என சொல்ல ஹீரோ அதில் ஸ்டாஃப் மெம்பருக்கு இடம் இருக்கிறதா என கேட்க அவள் கண்டிப்பாக எல்லாரும் டீமன் வர்ஷிப்பர்ஸுடன் போரை தவிர்க்க விரும்புகிறார்கள், அதனால் அங்கு மிகப்பெரிய ஹசார்ட் பே உள்ளது என சொல்ல ஹீரோ இந்த சப்ஜிகேட் பேட்டிலில் நான் ஜாயின் பண்ணுகிறேன் என சொல்ல அவள் ஓகே நான் உங்களை ஸ்டாஃப் மெம்பராக ரெஜிஸ்டர் பண்றேன் என சொல்ல பிறகு ஹீரோ நினைக்கிறான் நான் இப்போதே சேர்ந்தால் நான் என்னை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும், அதனால் நான் அர்ஜென்ட்லி ஹயர்ட் ஸ்டாஃபாக செல்வதே நல்லது. அப்படியே அடுத்த சீன்ல கொரியாவில் உள்ள கேசாங் சிட்டியை காட்டுறாங்க. அங்க ஒரு ஹோட்டல்ல ஜங் மின்சு ஒருவனிடம் நான் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டேன், ஆனால் அதன் விளைவுகளை சமாளிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. கைஸ் இவன் அந்த கோசாங்கை பற்றித்தான் சொல்றான். பிறகு அவன் அந்த பியூனிட்டி ஃபோர்ஸஸ் எப்போ வரும் என கேட்க அதுக்கு மற்றவன் இன்னும் 4 நாட்களில் என்ன சொன்னதும் அந்த ஜங் மின்சு நினைக்கிறான் இது ஒரு சாதாரண கில்டாக இருந்தால் நான் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்தால் விஷயம் அடங்கியிருக்கும், ஆனால் இது ப்ளூ டிராகன் கில்ட் அவர்களுடைய எதிரி சாகம் வரை விடாமலே துரத்துமார்கள் என நினைத்து கொண்டிருக்க அங்க தகவல் சொன்னவன் வடக்கில் ஃப்ரோசன் டெத், மேற்கில் ஷீஹுவாங் டீ, கிழக்கே 66 மாரா, இவற்றையெல்லாம் தாண்டி பசிபிக் ஓஷனில் எட்டர்னல் ரேஜ், இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அந்த ப்ளூ டிராகன் கில்டு தான் நம்ம சமாளிக்கக்கூடிய எதிரி. எப்படி இருந்தாலும் கிடைத்துள்ள இன்ஃபர்மேஷன் படி உங்களை எதிர்க்க ப்ளூ டிராகன் கில்ட் அதோட சேர்ந்து 5 கில்டுகள் சேர்ந்து ஒரு தனிப்படையே அமைத்துள்ளார்கள். அவர்களின் மொத்த எண்ணிக்கை 1000க்கும் அதிகமாக இருக்கும். அதோடு அவர்கள் டேங்க்ஸ் அண்ட் சாப்பர்ஸ் மற்றும் மேஜிக் ஸ்டோன் என்ஜின்ஸ் என்பவற்றுடன் தயாராகிறார்கள் என சொல்ல அந்த ஜங் மின்சு என்னால் தப்பிக்க முடியாது என்று தெரிந்தே அவர்கள் இன்னும் அதிக ரகளை செய்கிறார்கள் என சொல்ல இன்னொருவன் இந்த வாரானது டீமன் வர்ஷிப்பர்ஸ், மான்ஸ்டர்ஸ், கான்ஸ்டலேஷன் என்பவர்களை சமாளிப்பதை விட 100 மடங்கு மேலானது. நம்ம வின் பண்ணும் வாய்ப்பு 0வாக இருந்தால் நீங்கள் எங்களை இங்கு கூப்பிட்டிருக்க மாட்டீர்கள், சரிதானே என கேட்க அந்த ஜங் மின்சு அவனுக்கு பின்னால் ஒரு போர்ட்டல் 2ஐ வரவழைத்துட்டு சிரிச்சிட்டு நீங்கள் முட்டாள்களாக இல்லாமல் இருப்பது நல்லதுதான், மேலும் அதோட நான் அவர்களுடன் சண்டை போட்டு கொண்டிருக்கும்போது நீங்கள் உங்களுடைய சொந்த நலனுக்காக விஷயங்களை மாற்ற முயற்சிப்பீர்கள் என சொல்ல அந்த தகவல் சொல்ல வந்தவன் இங்கு என்னவோ சரியில்லை, நான் இங்கிருந்து வெளியே போகணும் என நினைச்சிட்டு போக பார்க்க அந்த ஜங் மின்சு அவனை கொன்னுட்டு நான் இன்னும் பேசி முடிக்கவில்லை, அதோட என்னால் நம்ப முடியாதவர்களுடன் சேர்ந்து போராடுவதை விட நான் நம்புபவர்களுடன் போராடுவது நல்லது என சொல்லி பின்னால் இருந்த போர்ட்டல்களில் இருந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வர அங்கிருந்தவர்கள் இதெல்லாம் டீமன்ஸ், இவை அனைத்தும் ஸ்லாட்டர் கிங்கின் கீழ் இருப்பவைகள் என சொல்ல ஜங் மின்சு அந்த பேஸ்டர்ட்ஸை ஸ்லாட்டர் கிங்கிற்கு ஆஃபரிங் பண்ணதால் என்னோட ரேங்க் உயர்ந்துள்ளது, அதனால் என்னுடைய பாயிண்ட்ஸ்களை பயன்படுத்தி இவர்களை வேலைக்கு சேர்த்திருக்கிறேன், இருந்தாலும் ஒரே ஒரு குறை உள்ளது, இவர்களுக்கு தொடர்ந்து உணவளிக்க வேண்டும் என சொல்லி அந்த மான்ஸ்டர்களிடம் நீங்கள் உணவு உண்பதற்கான நேரம் என சொல்ல அங்கிருந்த மான்ஸ்டர்ஸ் அங்கிருந்த ஆட்கள் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. பிறகு ஒருவன் ஜங் மின்சுவை அட்டாக் பண்ண போக அவனை ஜங் மின்சு ஆரோ வைத்து கொன்னுட்டான்.
பிறகு அவன் என்னோட கைகளை பயன்படுத்தாமலே இந்த மான்ஸ்டர்ஸ் ஆட்களை சாப்பிடுவதன் மூலம் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் பெற முடியும் என தோன்றுகிறது. இப்படியே போனால் இன்னும் கொஞ்ச நாளில் SS ரேங்கிற்கு போயிடுவேன். இதோட இந்த சாப்டர் முடியுது.